சிங்கர் ஹரிஹரனுடைய இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகி பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. இவருக்கு என்னாச்சு, ஏன் இப்படி ஆயிட்டாரு, பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்காரு. ஒரு காலத்தில் எப்படி இருந்த பாடகர் இப்போ இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே பலவித கேள்விகளை கேட்டு வருத்தப்பட்டுட்டு வராங்க. ஹரிஹரன் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ரொம்ப முடியாமல் ஸ்டேஜில் போயிட்டு அழுதபடியே நான் பாடனா அருண் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அப்படிங்கிற நபரை அவர் தேடுற மாதிரி தான் இந்த வீடியோ வந்திருக்கு. யார் அந்த அருண், இவர் ஏன் அழறாரு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கேட்டுட்டு வர அந்த நிலையில அதுல உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஹரனே சொல்லியிருக்காரு. அருண் பாடினாலே அருண் வரும். 1992 ரோஜா படத்தில் வந்த தமிழா சாங் மூலயமா சிங்கர் ஹரிஹரன் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். இப்படி ஒரு சிங்கரை அறிமுகப்படுத்தின பெருமை ஏஆர் ரகுமான் சாரை தான் சேரும். அதுக்கப்புறம் இவர் பாடின எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் அப்படின்னு 10 மொழிகளுக்கு மேலே 15,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி பல விருதுகளையும் வாங்கி குவிச்சிருக்காரு. ஆனால் இப்போ இவர் பாடுறதும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. மக்களும் இவரை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஹரிஹரனை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்தது பல பேருடைய மனசையும் உடைச்சிருக்கு. இப்போது இதை பற்றின உண்மையை ஹரிஹரனே சொல்லியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தோடைய முழு வீடியோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, சில நேரம் நம்மளுடைய ரசிகர்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதும் ஒரு வித ஃபன் தான். யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி வயசான ஒரு முதியவர் போல வேஷம் போட்டுக்கிட்டு கோழிக்கோட்டில் நடந்த கான்சர்ட்டில் ஸ்டேஜுக்கு என்ட்ரான. ஸோ அது சம்மந்தப்பட்ட இந்த முழு வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு உண்மை தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ மூலியமாக தான் இப்போ பல பேருக்கும் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஹரிஹரன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரையுமே ப்ராங்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் நான் பாடனா அருண் வருவார் அப்படின்னு வயசான குரலில் பேசிட்டு உடனே அவருடைய இனிமையான குரலில் என்னை தாலாட்ட வருவாளா சங்கா பாடி வந்திருக்கிறது ஹரிஹரன் தான் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருப்பாரு. அருண் പാടിനാലേ അരുൺ വരും. ഇവിടെ നിങ്ങൾ പാടി അരുൺ വരും, ഉറപ്പാണോ? என்னை தாராட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ. அவர் பாடினதுக்கு அப்புறம் தான் ஹரிஹரன் வயசான ஒரு ஆள் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து மக்களை ஏமாற்றி ஃபன் பண்ணி இருக்காருங்கிறது தெரிய வந்திருக்கு. பலரும் இந்த வீடியோவிலேயே ஏன் சார் இந்த மாதிரிலாம் ப்ராங்க் பண்ணி பயத்தை உண்டாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டும் பண்ணிட்டு வராங்க. இப்போ 70 வயசு ஆகக்கூடிய ஹரிஹரன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நலமாக தான் இருக்காரு. இந்த கான்சர்ட் பார்த்தீங்கன்னா கேரளாவில் தொடர்ந்து 3 நாட்கள் நடந்திருக்கு. ஹரிஹரன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் பல இடங்களுக்கு போய் கான்சர்ட் நடத்திட்டு வராரு. அந்த வகையில் கேரளாவில் நடந்த ஒரு கான்சர்ட்டில் தான் ஹரிஹரன் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாரு. சிலர் இந்த முழு